கல்யாணி ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். ஏது சிவாஜி கணேசன் டயலாக்லாம் வருது. ராத்திரி பராசக்தி படம் பார்த்தேன். பா, நடிகர் திலகம் என்னமா பேசியிருக்காரு, சான்ஸே இல்லை. சரிதான். சரி, இந்த டயலாக் இங்கிலீஷ்ல சொல்லுங்க பாப்போம். எது? ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாளா? ஆமா. ஐயோ, சட்டுன்னு வரலையே. சரி, நீ சொல்லு. அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த நுனியில, விளிம்புல, ஓரத்துல இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? இதுக்கு ஜெனரலா எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட். இப்போ இந்த எட்ஜ்ன்ற வார்த்தைக்கு நிகரா சினானிமஸா வேற இன்னும் 2 வார்த்தைகள் இருக்கு. என்னன்னு தெரியுமா? ஒன்னு வெர்ஜ். வெர்ஜ். VERGE. ஓ, வெர்ஜ். இது கேள்விப்பட்டிருக்கேன். ரெண்டாவது பிரிங்க். BRINK. பிரிங்கா? இல்ல, இது கேள்விப்பட்டதில்ல. சரி, அது ஏன் அப்படின்னா எட்ஜ்ன்ற வார்த்தை நம்மளுடைய ரெகுலர் கம்யூனிகேஷன்ல யூஸ் பண்ணக்கூடியது. ஓ, எவ்ரிடே கம்யூனிகேஷன்ல. ஆமா. அதே வந்து வெர்ஜ் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்றது. ஓ, ஓகே. அதனால தான் எட்ஜ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பீங்க. சரி. வெர்ஜ்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. ஆனா பிரிங்க் அப்படின்றது ஒரு விஷயத்தை இலக்கிய நயமா வந்து சொல்லணும்னு நினைக்கும் போது பிரிங்க் யூஸ் பண்ணலாம். ஓ, இந்த விளிம்பு அப்படின்ற வார்த்தைய இலக்கியமயமா நான் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா இந்த பிரிங்க்ன்ற வார்த்தையை வச்சு சொல்லலாம். ரைட். சூப்பர். ஓகே. இப்போ நான் சொன்னது வந்து வார்த்தைகள். எட்ஜ், வெர்ஜ், பிரிங்க். ஆமா, வார்த்தைகள். சரி. இத வந்து ஃப்ரேஸா யூஸ் பண்ணனும் அப்படினாக்கா on the edge of something. ஓ, on the verge of something. சரி. on the brink of something. இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம். சரி, இந்த ஃப்ரேசஸ் நீ வந்து சொல்றதுனால எனக்கு இதுக்கு ரிலேட்டடா ஒரு சென்டென்ஸ், தமிழ் சென்டென்ஸ் மைண்ட்ல வந்திருக்கு. அதை நான் சொல்றேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்றத சொல்லு. சொல்லுங்க. அவன் கட்டிலினுடைய நுனியில உட்கார்ந்துட்டு இருந்தான். கட்டில் ஓரத்துல உட்கார்ந்திருந்தான். கட்டில் ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருந்தான். சரி. இது இங்கிலீஷ்ல வந்து he sat on the edge of the bed அப்படினு சொல்லலாம். he sat on the edge of the bed. சூப்பர். சரி, இப்போ எட்ஜினுடைய சினோனிம்ஸ் தான் வந்து verge and brink அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த இடத்துல இப்போ நீ சொன்ன இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல எட்ஜ் எடுத்துட்டு verge, brink அப்படின்லாம் போடலாமா? போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? ஏன் அப்படின்னாக்கா verge, brink இந்த ரெண்டையுமே ஒரு விஷயத்தை உருவகப்படுத்தி சொல்லும் போதுதான் யூஸ் பண்ணணும். அது என்ன உருவகப்படுத்தி சொல்றது? இப்போ நீங்க முதல்ல ஒரு டயலாக் சொன்னீங்க இல்லையா, ஞாபகம் இருக்கா? கல்யாணி ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். எங்க வாழ்க்கையினுடைய ஓரத்தை கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். எங்க இருக்கு வாழ்க்கையினுடைய ஓரம்? அது காட்ட முடியாது. ஒரு பொருளுக்கு ஓரம் இருக்கு. சீட்டு நுனி இல்லன்னு சொல்லலாம், இல்ல சீட்டு ஓரத்துல, இல்ல ரோடு ஓரத்துல, இதெல்லாம் சொல்லலாம். வாழ்க்கையினுடைய ஓரம் இங்க இருக்கா இல்ல அங்கதான் இருக்கா? அது காட்ட முடியாது. காட்ட முடியாது. ஓஹோ. சோ அந்த டயலாக்னுடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, அதாவது வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால்னா, அதாவது கல்யாணி வந்து அவளுடைய வாழ்க்கையில அதிகமா கஷ்டப்படுறா, பல விதமான சூழ்நிலைகள், அதாவது அசம்பாவிதங்களை வந்து சந்திக்கிறா. ஸோ வாழ்க்கையின் ஓரம்னு அவங்க மீன் பண்றது ஆல்மோஸ்ட் நியரிங் டெத். எக்ஸாக்ட்லி. டயலாக் வைஸ் உங்களுக்கு வந்து தெரியும். ஓடுறா ஓடுறா, இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா அப்படின்ட்டு எங்க போய் நிக்கிறா? சாவினுடைய விளிம்புல. அதுதான். அதை நேரடியா சொல்லாம வாழ்க்கையின் ஓரம் அப்படின்னு ஒரு ஒரு உருவம் கொடுத்து சொல்றாங்க இல்லையா? ஆமா, இதுதான் அந்த உருவகப்படுத்தி சொல்றது. ஓஹோ, ஓகே. இப்போ இதையே வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னாக்கா she was on the verge of death அப்படினு சொல்லலாம். ஓ, she was on the verge of death. சரி, வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அப்படின்னு அந்த இடத்துல வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணி தான் தமிழ் சென்டென்ஸ் இருக்கு. ஆனா நீ சொல்றது வந்து she was on the verge of death. இப்போ அவள் ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அப்படின்னு நேரடியா மொழிபெயர்ப்பு பண்ணணும்னா இந்த சென்டென்ஸ் எப்படி பண்ணலாம்? இதை வந்து எப்படி சொல்லலாம்னா she
ran and ran to the edge of her life அப்படின்னு she ran and ran to the edge of her life. இதுக்கும் she was on the verge of death. இந்த சென்டென்ஸ், இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் ஒரே மீனிங் தான். ஒரே மீனிங் தான். ஓ, அது லைஃப் வச்சு சொல்றோம், இது வந்து டெத் வச்சு சொல்றோம். சாவினுடைய விளிம்புல இருக்கா, வாழ்க்கையினுடைய ஓரத்துல இருக்கா? புரியுது. புரியுதுங்களா? இப்ப புரியுது. சரி, இதே மாதிரி இன்னும் சில சென்டென்சஸ் நான் வந்து வச்சிருக்கேன். எனக்கு ஒண்ணு ஒண்ணா சொல்றியா? ஓ ஷூர். சரி, இது எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க. அவ இருக்கையினுடைய நுனியில உட்கார்ந்துகிட்டு இருந்தா. இருக்கை, சீட் நுனியில உட்கார்ந்துட்டு இருந்தா. She was on the edge of a seat. She was on the edge of a seat. சூப்பர். சரி, இந்த சென்டென்ஸ் அவ விரக்தியினுடைய விளிம்புல இருக்கா. விரக்தி, despair. She is on the edge of despair. சரி. இல்லனா she is on the verge of despair. சரி. இல்லனா she is on the brink of despair. சோ இப்போ இதுல வந்து edge, verge, brink இந்த மூணுமே சொல்லலாம். ஓகே. சரி, edge அப்படின்றத உருவகப்படுத்தி சொல்றதுக்கு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். ஆனா verge, brink இத வந்து லிட்டரல் சென்ஸ்ல யூஸ் பண்ண கூடாது. அதாவது யூஸே பண்ண கூடாதா, இல்ல யூஸ் பண்றது வழக்கத்துல இல்லையா? அதாவது டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இத வந்து லிட்டரல் சென்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது அவங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷன்ல இது வந்து இந்த யூசேஜஸ் இல்ல. சரி, அடுத்த சென்டென்ஸ். சில மிருகங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன, அதாவது அழியிற நிலையில இருக்காங்க. அப்படின்னா எக்ஸ்டிங்ஷன். Some animals are on the verge of extinction. Some animals are on the verge of extinction. Okay, super. அடுத்தது, அவன் கண்ணீர் வடிக்கிற நிலையில இருக்கிற மாதிரி தெரியுது, அதாவது விட்டா அழுகுறான் போல, அந்த மாதிரி இருக்கு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஓகே, அழுதுருவான் போல இருக்கு. போல இருக்கு. He seemed on the verge of tears. He seemed on the verge of tears. சூப்பர். அடுத்தது, அந்த கம்பெனி ஒரு பெரிய கடன்ல இருந்தது, அதனால அது சரிவினுடைய விளிம்புல இருந்தது. The company had huge debts, due to which it was on the brink of collapse. The company had huge debts, due to which it was on the brink of collapse. சரி, இப்போ இந்த இடத்துல brinkக்கு பதிலா verge யூஸ் பண்ணலாமா? தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே, on the verge of collapse. On the verge of collapse னா சொல்லலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்தது, அந்த கம்பெனி திவாலாவற நிலையில இருந்தது. திவாலாவற நிலையில இருந்தது. The company was on the verge of bankruptcy. சரி, இதுவே அவ மனசு சுக்குநூறா உடைஞ்ச நிலையில இருந்தா. சுக்குநூறா உடைஞ்ச நிலையில இருந்தா. She was on the brink of nervous breakdown. Okay, she was on the brink of nervous breakdown. So she was on the verge of nervous breakdown அப்படினு சொல்லலாம். அடுத்தது, விஞ்ஞானிகள் புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற நிலையில இருந்தாங்க. The scientists are on the brink of a new discovery. The scientists are on the brink of a new discovery. Okay, okay. சரி, கடைசியா இரண்டு நாடுகளும் போரினுடைய விளிம்புல இருந்தாங்க, அதாவது விட்டா அடுத்தது போர் தான். இது எப்படி சொல்லலாம்? Okay, the two nations are on the brink of war. The two nations are on the brink of war. Super super. So இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருந்தது. Very good. ஓகேவா? சூப்பர். இன்னைக்கு டிஸ்கஷன் ரொம்ப சூப்பரா போச்சு. இத மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திக்கிற வரைக்கும் bye friends.